யத் பதாம்போருகஜான வித்வஸ்தா சேஷகல்மஷः வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். பரமாச்சாரியராக எழுந்துள்ளிருந்தவர் சுவாமி ஆளவந்தார் யாமுனாச்சாரியர். நாதமொழிகளுடைய திருப்பேரனார். திருவரங்கத்திலே பலகாலம் தானும் எழுந்துள்ளிருந்து ஸ்ரீவைட்டவ ராஜதானின்னு சொல்லப்படுகிற திருவரங்கத்திலே எழுந்துள்ளிருந்து பல கைங்கரியங்களை நிர்வகித்து போந்தவர் சுவாமி ஆளவந்தார். அவர் திருவரங்கத்திலே எழுந்துள்ளி இருக்க செய்தவே பெருமானை திருவடி தொழ வேணும் என்று புறப்பட்டு சென்றார். மடத்திலிருந்து புறப்பட்டு பெருமாள் சந்நிதிக்கு எழுந்துள்ளனும் சுவாமி போறார். பெருமாள் சந்நிதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா துவஜஸ்தம்பத்துக்கு முன்பாகத்தான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண வேணும். அதுக்கப்புறம் போய் மற்ற இடங்கள்ல அப்படி விழுந்து சேவிப்பது என்பது சரியல்ல. சுவாமி புறப்பட்டார், உள்ள போய் சேவிக்க போறார். சிஷ்யர்களோடு போயிட்டு இருக்கார். அந்த நேரத்திலே ஒரு ஸ்திரீ, அவள் தானும் பிரதட்சணமாக வந்து கொண்டிருக்கிறாள். பெருமாளை போய் சேவிக்கிற பொழுது பிரதட்சணம் செய்ய வேண்டும். சந்நிதியில பிரதட்சணம் பண்ணணும். இந்த பிரதட்சணம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஒத்தப்படையில் பட்டுறதா, ரெட்டப்படையில் பட்டுறதா, 4 தரம் பட்டுறதா, 8 தரம் பட்டுறதா, இதெல்லாம் கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உபாயாந்தரம். கணக்கு வைத்துக்கொண்டு நாமத்தை செய்வது கூடாது. பெருமாளுக்கு 1008 தடவை பண்ணா பெருமானுடைய திருவுள்ளம் திருப்தி ஆகுமா? இல்ல 2008 தடவை பண்ணா பெருமானுடைய திருவுள்ளம் திருப்தி ஆகுமா? இல்ல ஒரு தரம் பண்ணா திருப்தி ஆகுமா? இல்ல பண்ணவே இல்லைன்னா திருப்தி ஆகுமா? எது செய்தால் எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்படும்? பெருமானை சொல்ற போது அவாப்த சமஸ்தகாமன் என்று எம்பெருமானை சொல்லுவோம். அவாப்த சமஸ்தகாமன்னா இந்த விஷயம் எம்பெருமானுக்கு நிறைவேற வேண்டும் அப்படின்பது எதுவுமே கிடையாது. பெருமானுக்கு இது வேணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நமக்குன்னா மனுஷனுக்குன்னு சொன்னோம்னா ஆசை நிறைய உண்டு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு சொல்லுவன். சின்ன வீடு இருந்தா பெருசு வேணும்பன், பெருசு வேணும்னா இன்னும் பெருசு வேணும்வான். இப்படி இவன் சொல்லிட்டே இருப்பான். இதை விட ஒரு நாள் இவனுடைய ஆசை என்பது முடிவது கிடையாது. ஆனா பகவானுக்கு அப்படியா? பகவான் அவன் எந்த ஒரு ஆசையும் நிறைவேற வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அல்ல. அவன் அத்தனையும் நிறைவேறி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சமஸ்த காமன், அவாப்த சமஸ்த காமன். அவனுக்கு தோஷம் என்பது உண்டா? பெருமாளுக்கு தோஷம் என்பதும் கிடையாது. தோஷம் என்பது ஒரு நாளும் தட்டாது இருக்கக்கூடியவன். அதுதான் ஹேய பிரதிபடத்துவம் என்று சொல்லுவார்கள். ஹேய பிரதிபடம், தோஷங்களுக்கு அப்பாற்பட்டவன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு எதுவும் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. மிக்காரும் இல்லை, ஒத்தாரும் இல்லை. அவனுக்கு சமமாக ஆரையாவது சொல்ல முடியுமா? இல்ல அவனுக்கு மேம்பட்டவன் ஆரையாவது சொல்ல முடியுமான்னா யாரையுமே சொல்ல முடியாது. அவனே உயர்ந்தவன். அப்படி இருக்கிறவன்கிட்ட போய் நான் அவனுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், 100 குடம் பால் சேர்க்கிறேன், பெருமாள் 100 குடத்துல கொடுத்த உடனே திருப்தி ஆயிட போறாரா? இல்ல ஒரு குடம் கொடுத்தா திருப்தி ஆகாம போயிட போறாரா? எதுவுமே கிடையாது. இப்ப பகவானிடத்துல போய் ஒரு ஒரு உபாயாந்தரமாக ஏதோ ஒன்றை பற்றி எம்பெருமானை பற்றுவது கிடையாது. என்ன செய்யணும்? பகவானுடைய திருவடிகளே எல்லாம், அதுவே உபாய உபயங்கள் என்று இருக்க வேண்டும். இதுதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அடிக்கடி சொல்லுவா. பகவானையே எல்லாமாக பற்ற வேண்டுமே தவிர பகவானுக்கு இருக்கக்கூடிய 2 திருவடிகள் இருக்கும் இல்லையோ, நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்து ஒல்லைன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், எதுவும் வேண்டாங்கிறார் ஆழ்வார். 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியிலே பிராபியத்தையே நிஷ்கரித்தார். எனக்கு இதுவே வேண்டாம், ஜீவை குண்டமா அதுவா அப்படி ஒண்ணு இருக்கா, வேண்டவே வேண்டாம்ன்றார். அப்படின்னா மேல என்னதான் வேணும்?
ஐஸ்வர்யாத்தியோ வீடு தரோம்னார் வேண்டான்னார், பெருவீடு தரோம்னார் வேண்டான்னார், எம்மா வீடு என்னோட வீடு தரேன்னார் வேண்டான்னார். சரி என்னதான் வேணும்னு கடைசியா கேட்டா, தேவரீருடைய 2 திருவடியை என் தலைமையில வைக்கணும், அவ்வளவுதான் வேண்டும் அப்படின்னு கேட்டா, அந்த திருவடிகளே உபாய உபயங்களாக பிராப்த பிராபகங்களாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு வழி. அங்கதான் போய் சேரப்போம். அங்க போய் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த திருவடிக்கே கைங்கரியம் பண்ண போறோம். எப்படி பண்ணுவோம்? அது பரமபுருஷார்த்த லட்சணம் அப்படிங்கிறது. பரமபுருஷார்த்தம் என்பது அதுதான். அதான் புருஷார்த்தம், புருஷனாலே அர்த்திக்கப்படுவது. நாம் எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம், கொடுக்க வேண்டும் என்று. அதுதான் புத்தி பண்ணுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் எம்பெருமானிடத்திலே நித்தியமான கைங்கரியத்தை பிரார்த்தித்து. அப்ப நம்ம தான் ஒரு பகவானை துதிப்பவர்கள், சேவிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அனன்ய பிரயோஜனர்களாக இருக்க வேண்டும். பிரயோஜனாந்தரபரர்களாக இருப்பது கூடாது. ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்து எம்பெருமானிடத்திலே ஒரு காரியத்தை பண்ணுவது கூடாது. அதுதான் பிரயோஜனம், அனன்ய பிரயோஜனம். எம்பெருமானே பிரயோஜனமாக இருக்க வேண்டுமே தவிர வேறொன்றை பிரார்த்தித்து அங்கே செல்வது கூடாது. அப்ப இந்த பெண்மணி, இந்த ஸ்திரீயானவள் அப்படியே போய் ஏதோ சொல்லிட்டே சேவிச்சுட்டே இருக்கா. கிடுக்கிடு கிடு கிடு கிடுன்னு வரா, பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருக்கா. சுவாமி அங்கேயே உட்கார்ந்துட்டாராம், உள்ளே வரல, சனிதுக்குள்ளே வரல. ஏன்னா ஒரு பிரயோஜனாந்தரபரர்கள் இப்படி உள்ள போய் சேவிச்சுட்டு இருக்கிற பொழுது அவர்களை பார்ப்பதே, அவர்களை பார்த்துட்டா, ஏன்னா பிரயோஜனாந்தரபரர்களாக நாம் இருப்பது கூடாது. இந்த பெண்மணியோ ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து எம்பெருமானிடத்துல போய் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற போது அவளை பார்ப்பதுங்கிறது ஒரு தாழ்ந்த விஷயம், ஒரு நல்லதல்ல. அப்படிங்கிறதுக்காக சுவாமி அந்த நாள்ல அப்படிதான் இருந்திருக்கா. அவர்கள்லாம் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எம்பெருமானிடத்தை ஆள வந்தாருக்கு ராஜப்பிளவின்னு பெரிய வியாதி இருந்தது, கழுத்து பின்னாடி பெரிய கட்டி இருந்துதான். அதுக்காக ஏதாவது அவர் பண்ணிட்டார்களா, அவர்கள்லாம் ஏதாவது செய்துட்டாளா? ஒண்ணுமே செய்தில்லை. அந்த நாள்ல வைத்தியசாலைக்கு போக மாட்டார்களா. வைத்தியரிடத்துல போயிட்டாலே பெரிய அல்லோலப்பட்டுப்படும், ஊரே அல்லோலப்பட்டுப்படும். அப்ப அத்தனை தூரம் பகவானிடத்துல எத்தையும் பிரார்த்திப்பதும் இல்லை. அவனிடத்துல போய் சேவிக்கிறோம்னா எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும். அவனிடத்திலே என்னையாக நாளையாக என்று பெருமானிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்த்தியை தெரிவிக்க வேண்டுமே தவிர பெருமானிடத்தில் போய் எத்தையும் கேட்கக்கூடாது. இப்படி ஒரு பிரயோஜனாந்தரபரையாக இருக்கக்கூடிய இவள் இருக்கிற பொழுது நம்ம போய் சேவிச்சா நமக்கே நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாராம். அவ புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் போவோம், பெருமாளை சேவிக்கு போவோம் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சரணாகதன், ஒரு ஒரு பிரபன்னன் அப்படின்னு சொன்னா, ஒரு மூக்ஷுன்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும்னா எத்தையும் எதிர்பார்த்து செல்வது கூடாது. இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு தாழ்ந்த பலம். அது ஏதோ இந்த உலகத்து இன்பத்துக்காக எத்தையோ ஒன்ன கேட்கிறோம் அப்படிங்கிறது ஆயிடும். ஒன்றும் நம் பூர்வர்கள்லாம் ஒரு நாளும் செய்தவர்கள் இலர்கள். அவ ஒரு நாள் அதை கேட்கவே மாட்டான். பகவான சேரணும், அவனுக்கு நித்தியமான தொண்டுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு விஞ்சி நிற்குமே தவிர வேற ஒன்னை பிரார்த்தித்து எம்பெருமானிடத்திலே போனவர்கள் கிடையாது. உடனே கேட்போம், பெருமாள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்குது? என்ன படைச்சவன் தானே, அவனிடத்துல கேட்காம என்ன பண்றது அப்படின்னா, தாயார் நம்மை பெற்றெடுத்து வருகிறாள், பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு அதுதான் கேட்கறதா? அந்த குழந்தை, பிறந்த குழந்தை அது கேட்கறதா? அம்மா எனக்கு பால் கொடுன்னு கேட்கறதா? கேட்கறது இல்லையே. இவளாதானே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள். அப்படின்னா தான் தான் பெற்றெடுத்தோம், தாம் தான் அத்தை செய்ய வேண்டும் என்பது அந்த தாய்க்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கே தெரியும். என்னால் எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சர்வம் சுகிருத்து கதிர் நாராயணான்னு உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுமா போல எல்லாம் தெரிந்தது எம்பெருமான். அவனுக்கு நமக்கு என்ன செய்யணுங்கிறது அவனுக்கு நன்னாக தெரியும் அல்லவா? ஆகையினாலே எம்பெருமானை சேவிக்கும் போகும் பொழுது அவனையே, அவனுடைய திருவடியையே நினைத்து கொண்டு அந்த திருவடிகளிலேயே நித்தியமான கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டுமே தவிர ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சுட்டே போகலாமே. இந்த திருவடியை சேவிக்கிற போது ஆபாத சூடம் அனுபூயகரும் அப்படின்னு பெருமாள் சாயனிச்சிருக்கார். அந்த பெருமாளை சேவிக்கலாம். திருவடியிலிருந்து திருமுடி ஈராகத்தை சேவிக்கலாமே தவிர வேறொன்றையும் பிரார்த்திப்பது என்பது கூடாது அப்படிங்கிறது இந்த ஒட்டியில
தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம்.